டயபெட்டிஸ் வந்து ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் ஃபுட் ஹேபிட்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நீங்கள் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டாக்டர்ஸ். சரிங்க டாக்டர் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் நான் வந்து மாத்திரை எதுவும் எடுக்கலை. எனக்கு நான் எப்போ சாப்பிட்டாலும் வந்து சோர்வாக இருக்கும், தூங்கணும் போல் இருக்கும். 2 வருஷமாக நான் வந்து நார்மல் சாப்பாடே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், மாத்திரை எதுவும் எடுக்கலை. போன வருஷம் ஜூலை மாதம் நான் நேந்திர செல்வன் சாரோட அந்த பேலியோ ஆர்டிக்கல் வந்து எதர்ச்சியாக தினமணியில் படிக்க எனக்கு கிடச்சிது. அது படிக்க எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அப்புறம் நான் நிறையா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன் இன்டர்நெட்டில். அப்போ வந்து நிறைய தகவல்கள் கிடச்சிது. சரி இந்த டயட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு 20 நாள் நான் வந்து வெளிநாட்டில் பண்ணிவிட்டு திரும்ப இந்தியாவில் வந்து டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். எனக்கு வந்து சுகர் வந்து 180 இருந்தது. திரும்ப நான் வந்து பேலியோ டயட் கண்டினியூஸாக பண்ணிவிட்டு ஒரு 3 மாதம் கழித்து நான் என்னோடய டெஸ்ட் எடுத்து பார்க்குறப்ப என்னோடய HbA1c வந்து 5.1 கீழே வந்துருச்சு. மாத்திரை எதுவுமே எடுக்கல. HB 5.7 to 6.4 5.7 இருந்து 6.4 வரை HbA1c இருக்கிறது என்றால் ப்ரீ டயபெட்டிக் என்று அர்த்தம். இதே உணவு முறை நீங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் 2 to 3 இயர்ஸ்ல உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருங்க. மோர் தென் 6.4 HbA1c இருக்குன்னா நீங்க டயபெட்டிக் மருந்து எடுத்து தான் சாப்பிடணும்னு அர்த்தம். இவருக்கு பாத்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக்கை விட்டு நார்மலுக்கே வந்துட்டாருங்க மிஸ்டர் மணிகண்டன், இல்லைங்களா? அந்த அளவுக்கு இந்த டயட் ஒர்க் ஆவதற்கு என்ன காரணமா இருக்க முடியும்? அது என்ன டயட் சார்? அந்த டயபெட்டிக்லாம் அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? 3 இட்லி, அதுலயே சரியாகல. அருமையான டயட் ஆச்சு, ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஊத்தலையே, அவங்களுக்கு ஏன் சரியாகல? சரியா ஃபாலோ பண்ணிருக்க மாட்டேன். ஓகே, சிம்பிள் மிக சிம்பிளான ஒரு விளக்கம் இதுக்கு இருக்கு. பிறக்கும் 6 மாதம் வரை பிறந்த பின் தாய்ப்பால் மட்டும் சாப்பிடுறாங்க. தாய்ப்பால்ல எனஃப் ஃபேட் இருக்கு, அந்த கொழுப்பு இருக்கும்போது நம்ம கீட்டோசிஸ் ஸ்டேஜ்லயே தான் இருக்கும். நம்ம அது பேலியோ டயட்டே தான். பேலியோவோட அட்வான்ஸ்ட் கீட்டோஜெனிக் டயட்ல தான் அந்த குழந்தை இருக்கிறது. 6 மாதத்திற்கு பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? வாழைப்பழம் ஊட்டி விடு, ஸ்ட்ராபெரி ஆரம்பி, வேக வச்ச பொட்டேட்டோ ஊட்டி விடு. என்னைக்காவது முட்டையை வேக வச்சு ஊட்டி விடணும் 6 மாசத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு தோணி இருக்கா? அவனுக்கு நான்வெஜ் சூப் கொடுக்கணும்னு தோணி இருக்கா? கிடையாது. இந்த மாதிரி அவனுக்கு ஃபுல் கார்பு உணவுகள், கார்போஹைட்ரேட் என்னப்படும் மாவுச்சத்தை கொடுத்து 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 அவனை இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ஆக்கிடுறோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? உங்களுக்கு கார்பு உள்ள வந்தா இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகணுங்க. ஓவரா கார்பு எடுத்தீங்கன்னா ஓவரா இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப இன்சுலின் சொல்றத செல்கள் கேட்காது. அதனால வர்றதுதான் ஒபிசிட்டி மற்றும் டயாபெட்டிஸ். நம்ம இங்க என்ன பண்றோம்? அந்த கார்பை அப்படியே நிறுத்திட்டு என்ன கொடுக்கிறோம்? கொழுப்பு. அப்ப தப்பு இல்லையா? கொழுப்பு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வராதா? கொழுப்பு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும். கொழுப்பு எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. as simple as that. புரியுதுங்களா? நம்ம சாப்பிடும் அனைத்து கொழுப்பும் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கொழுப்பும் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புல உள்ள எல்லா கொழுப்பும் எரியும். ஆனா சுகர் லெவலும் ஏறாது, இன்சுலின் லெவலும் ஏறாது. இன்சுலின் லெவல் ஆக்சுவலா குறையுங்க. ஸோ சுகர் ரெடி ஆயிடும். நான் சில இப்போதைக்கு உங்கள்கிட்ட பேசினேன். இப்போ நான் மருத்துவர்கள்ட்ட சில வார்த்தைகள் பேசணும்னு விரும்புகிறேன். தைரோகேர் ஆரோக்கியம் 1.4 டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை இதுவரை எந்த மருத்துவராவது பேஷண்ட்களாகிய உங்களுக்கு யாராவது இதை பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு சுகர் இருக்கிற பல பேருக்கு HbA1c பண்ணது கிடையாது இதுவரை. அந்த HbA1c டெஸ்ட்ங்கிறது எவ்வளவு முக்கியம் என்றால் வெறும் HbA1c வச்சு ஒருத்தருக்கு டயபெட்டிஸை கண்டுபிடிக்கலாம். ஃபாஸ்டிங் பிளட் சுகரோ போஸ்ட் பிராண்டியலோ இன்னைக்கு ஒரு இட்லி கம்மியா சாப்பிட்டா போஸ்ட் பிராண்டியல் கம்மியாயிரும். ஆனா HbA1c ஏமாத்த முடியாது. உங்களுக்கு சுகர் நீங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்களா இல்லையாங்கறத அது கண்டுபிடிச்சிடும். அதை முக்கால்வாசி டயாபெட்டாலஜிஸ்ட்களே செய்வது இல்லை. புரியுதுங்களா? அதுதான் மிக 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 முக்கியமான டெஸ்ட். நாங்க இங்க அது மட்டும் தான் நாங்க பார்க்கிறோம். புரியுதுங்களா? அது அப்படியே அது குறைஞ்சிக்கிட்டு வருது. பிளஸ் அமிலேஸ், லைபேஸ், அப்போலைப்போப்ரோட்டீன் AB, HSCRP, ஹோமோசிஸ்டின், அயன், கால்சியம். இதே போல் உங்கள் டாக்டர் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பை கொடுத்திருந்தால் நான் என் பிராக்டிஸை விட்டு விலகிக் கொள்கிறேன். இந்தியாவில் எந்த டாக்டராவது இவ்வளவு பாராமீட்டர் உடம்புக்கு தேவையான ஒவ்வொரு டெஸ்ட்களும் இதை தவிர்த்து வேறு டெஸ்ட்களே இல்லை என்னும் அளவுக்கு இது இருந்தா போதுங்க. உங்களோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் என்னங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிடும். இதை எந்த டாக்டராவது எடுத்திருக்காங்களா? இதுவரையும் யாராவது அயன்ங்கிறத பார்த்திருக்கீங்களா? அயன் டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அப்போலைப்போப்ரோட்டீன் என்னன்னு தெரியுமா? இதை இந்தியாவில் இருக்கும் 99% டாக்டர்களுக்கு இந்த ரிப்போர்ட்டை படிக்க தெரியாது. அதுதான் உண்மை. 99% டாக்டர்களுக்கு B12 கம்மியானா ஹோமோசிஸ்டின் ஏறுங்கிறது தெரியாது. ஏன்? எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது இது கிடையாது.
எங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது சுகர் வந்தா ஃபாஸ்டிங் பாரு, போஸ்ட் பிராண்டில் பாரு, மாத்திரை எழுது, சப்பாத்தி சாப்பிடு. கொழுப்பு சாப்பிட்டா உனக்கு சுகர் குறையும் அப்படின்னு யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது. இந்த மாதிரி டெஸ்ட்களை எடுத்து ஒரு பேஷண்டோட உண்மையான உடல் நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது. ஒவ்வொரு டெஸ்டா யோசிச்சு பான்கிரியாஸ்க்கு என்ன டெஸ்ட், லிவருக்கு என்ன டெஸ்ட், கிட்னிக்கு என்ன டெஸ்ட், வேற ஒவ்வொன்றுத்துக்கு ஹார்ட்டுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு யோசிச்சு பல மருத்துவர்களை கேட்டு நியாண்ட செல்வம் அவர்களும் மற்றவர்களும் மெடிக்கல் டிகிரி கிடையாது, நார்மலான உங்களை மாதிரியான டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டுமே அவங்க யோசிச்சு கிரியேட் பண்ண ஒரு ப்ரொஃபைல் தான் தைரோகேர் ஆரோக்கியம் 1.4. இந்த டெஸ்ட்டை நீங்க வெளியில பண்ணணும்னா 12,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். இது உண்மை. 12,000. இது வெறும் 1,500 ரூபாயில பண்ணி உங்களுக்கு இதை நாங்க எங்களோட எக்ஸ்பர்டைஸ் வச்சு நாங்க உங்களுக்கு படிச்சு இதை சொல்லி உங்களுக்கு புரிய வச்சு ஒவ்வொரு பாராமீட்டர் எதனால குறையுது இதை நீங்க உங்களோட டாக்டர்கிட்ட எடுத்துட்டு போங்க. இந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்க பண்ணி டாக்டர்கிட்ட எடுத்துட்டு போங்க. நான் அப்படி ஒரு டெஸ்ட் பண்ணி டாக்டர்கிட்ட எடுத்துட்டு போய் பேஷண்ட்டை போய் பார்க்க சொன்னேன். அவர் என்ன நம்ப மாட்டாம அங்க போய் பார்த்தாரு. 11 மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு ஒருத்தர். வெறும் அவருக்கு என்ன குண்டா இருந்தார் போல இருக்கு. அவர் போய் நடந்து கொண்டு போய் கொடுத்துருக்காரு. தம்பி உனக்கு அமிலேஸ் லாஸ்தியா இருக்கு, கிரியான் எடுத்துக்க, அப்போ லைப்போ புரோட்டீனும் உனக்கு அச்சிடிகளும் குறைவா இருக்கு தம்பி, ஸ்டாட்டின் அட்ரோவா ஸ்டாட்டின் ஆரம்பிச்சிருவோம். ஹோமோசிஸ்டினா சரி இது அப்புறம் பார்த்துக்கலாம். அயன் கம்மியா இருக்கு, அயன் சிறப்பு, கால்சியம் கம்மியா இருக்கு, கால்சியம் மாத்திரை, வேற உங்களுக்கு லிவர்லாம் நல்லா தான்ப்பா இருக்கு. சரி இது எல்பிஏன்னு என்னமோ போட்டிருக்கான், அது நீ ஏன் பார்த்துக்கலாம். டெஸ்டோஸ்டிரோன் கம்மியா இருக்கு, மாசம் உனக்கு ஒரு தடவை டெஸ்டோஸ்டிரோன் ஊசி போட்டாதான் உனக்கு குழந்தை பிறக்கும். தைராக்சின் வேற உனக்கு கம்மியா போயிடுச்சு, தைராய்டு மாத்திரை, விட்டமின் டி மாத்திரை ஒன்று போட்டு சுத்தமா இல்ல. டாக்டர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாருங்க விட்டமின் டி. விட்டமின் B12 கம்மியா இருக்கு, அதுவும் போட்டுக்க. HbA1c 5.9 அப்ப நீ ப்ரீ டயபெட்டிக் தான், நீ டயபெட்டிக் கிடையாது, மாத்திரைலாம் ஒன்றும் வேணாம், டயட்ல சாதாரணமாக இருக்கு, சர்க்கரை மட்டும் இல்லாம ஆக்கிக்கும். ஹீமோகுளோபின் கம்மி, அது அயன் சிறப்பு போகுது. இந்த மாதிரி 10 விதமான மாத்திரைகளை கொடுக்கிறார்கள். நாங்க என்ன தரோம்? இந்த ஒரு பேஷண்ட் நாங்க என்ன டயட் தருவோம்னு நினைக்கிறீங்க? வாரம் ஒரு முறை ரத்த பொரியல் சாப்பிடு, 3 வேளையும் கொழுப்புணவு சாப்பிடு, கரெக்டான அளவு புரதம் சாப்பிடு, சுத்தமா கார்போஹைட்ரேட் எடுக்காத, தினமும் வெயில்ல நில்லு, ஒரு நாளைக்கு 4 முட்டை சாப்பிடு, உனக்கு எல்லாமே சரியாயிடும். நெய் எடு, தேங்காய் எண்ணெய் எடு, சன்ஃபிளவர் ஆயில நிறுத்து. இது போதும். ஒரு டேப்லெட் கூட தேவையில்லை. இந்த 12 பாராமீட்டருக்கு ஒரு டேப்லெட் கூட தேவையில்லை. 3 மாசம் கழித்து எடுங்கள், ஒன்றுமே இருக்காது. உங்க டாக்டரிடம் அந்த பிரிஸ்கிரிப்ஷனை விட்டேறீங்க. 11 மாத்திரை கொடுத்த நீங்க எங்க? வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டா நான் எங்க? இதே டெஸ்ட இப்ப பாருங்க டாக்டர் அப்படின்னு போய் காமிங்க. பல டாக்டர்களுக்கு உண்மை நிரவலம் தெரிவதில்லை. அதுதான் உண்மை. பேஷண்ட் எம்பவர்மெண்ட். நீங்கள் உங்கள் வியாதியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி வருது, எப்போ வரும், எப்படி சரியாகும், இந்த மாத்திரைக்கு என்ன விளக்கம், இது ஏன் கொடுக்குறீங்க, அது ஏன் கொடுக்குறீங்க, இதை ஏன் கொடுக்குறீங்கன்னு சொல்லணும். இது அனைத்தும் செய்ய செய்ய செய்யதான் உங்கள் டாக்டர் விழித்துக் கொள்வார். உங்களை பற்றி அவர் யோசிப்பார். உங்களுக்கு கரெக்டான உணவு முறையும் மாத்திரைகளும் அவர் தருவார். சரிங்களா? டயாபெட்டிஸ்க்கு இன்னைக்கு காமனா கொடுக்குற 4 மாத்திரையை பத்தி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சாரி சார், கசக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, வேற ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துறேன். ஓகே, முதல் மாத்திரை மெட்ஃபார்மின் கொடுக்குறேன். பேஷண்ட்டுக்கு என்னங்க ப்ராப்ளம்? டைப் 2 டயாபெட்டிஸ்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் அதிகமாவதால் அது சொல்வதை குளுக்கோஸ் கேட்பதில்லை, குளுக்கோஸ் உள்ள போக மாட்டேங்குது. ப்ராப்ளம் என்னங்க? திரும்ப சொல்ல, எல்லாரும் சொல்றீங்களா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் லெவல் எப்படி இருக்கு? அதிகமா தான் இருக்கு. ஏன்னா அதிகமா கார்ப் சாப்பிட்டு இன்சுலின் லெவல் அதிகமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க? மெட்ஃபார்மின். அது ஒண்ணுதான் அந்த டயாபெட்டாலஜிஸ்ட் கரெக்டா பண்ற ஒரே விஷயம். மெட்ஃபார்மின் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை ஓரளவுக்கு குறைக்கிறது. ஆனா அதை குறைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஒழுங்கா கொழுப்புணவு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா சுகர் இல்லாமலே போயிடும். நம்ம திரும்ப என்ன பண்றோம்? சப்பாத்தி, இட்லி, திணை அரிசி, வரகரிசி, உப்புமா, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு ஃபுல் கார்ப் உணவுகளை சாப்பிட்டு இருக்கிற இன்னும் கொஞ்சம் இன்சுலினை ஏத்துறோம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் அதிகமாகுது. மெட்ஃபார்மினால முடிய மாட்டேங்குது. அடுத்த மாத்திரை டாக்டர் கொடுக்கறது அற்புதம். ஜில ஆரம்பிக்கும் அனைத்து மாத்திரைகளும், கிளிபன்கிளமைட், கிளைமிப்ரைட், கிளைபியூரைட், அனைத்து மாத்திரைகளும், டிக்ளாசைடு அப்படின்னு இருக்குங்க. இன்சுலின் என்னங்க ப்ராப்ளம் இருக்கு? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் லெவல் எவ்வளவு எப்படி இருக்கு? அவருக்கு கொடுக்கப்படும் கிளைமிப்ரைட் என்னும் மாத்திரை, அதாவது ஜீல ஆரம்பிக்கிற அனைத்து மாத்திரைகளும் அவருடைய கணையத்தை பிழிந்து
இன்னும் இன்சுலினை வெளில தள்ளுதுங்க. அப்ப இன்சுலின் எவ்வளவு இருக்கு? இன்னும் அதிகமா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? ஒரு மாத்திரை 2 மாத்திரை ஆனது. சரியா? அந்த மாய தோற்றம், அந்த இன்சுலின் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல அதிகமா ப்ரொடியூஸ் ஆகிறதுனால சுகர் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிளைமிப்ரேட் கேட்காது. இதுல சைடு எஃபெக்ட் என்னன்னா, உங்க பேங்க்ரியாஸ் இல்லாம ஆக்கிடுறீங்க. டைப் 2 டைப் 1 ஆக்கிடுறீங்க. நீங்க டைப் 2 வெறும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், டைப் 1 பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம். டைப் 2 டைப் 1 ஆக்கிட்டு இருக்காரு நீங்க. 3வது மாத்திரை கொடுக்குறாங்க, இதுல சரியாகல. சிட்டாகிளிப்டின், விட்டாகிளிப்டின், சாக்ஸாகிளிப்டின். இப்ப புதுசா ஒரு காமெடி தென்னாலிகிளிப்டின். அதுக்கு தென்னாலிலாம் பேர் வச்சிருக்கேன். டேய் ஏன்டா உயிரை வாங்க, நல்ல பேர் நல்லா வைக்க கூடாதா? தென்னாலின்னு ஒரு பேர். அது பேஷண்ட் கொடுத்தாலும் டாக்டர் என்ன டாக்டர் இதை போய் எனக்கு கொடுத்துரு. ஓகே, அந்த மருந்து என்ன செய்கிறது? இன்சுலின் உற்பத்தியை அதிகப்படுத்தி குளுக்ககான் உற்பத்தியை கம்மி பண்ணிக்கிறது. இது தேவையா? ஏதாவது புரியுதா? டாக்டர்களுக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இருக்கிற இன்சுலின் லெவலை இன்னும் அதிகமாக்குறாங்க. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? இன்னும் அதிகமாகும். ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா இந்த வைத்தியத்துல? ஏன் இதை கொடுக்குறாங்க உங்களுக்கு? ஏன்னா இதான் இருக்கு. 4வது வாக்லிபோஸ், அகார்போஸ் எனப்படும் மிக கொடிய மருந்துகள். அது என்ன பண்ணும்? நம்ம சாப்பிட்டு உள்ள கார்போஹைட்ரேட்டை உள்ள போக விடாமல் தடுத்து, நம்ம எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிடுறோம்? மோர் தென் 200 கிராம்ஸ். அந்த 200 கிராம்ஸ் கார்போஹைட்ரேட் உள்ள போகாம தடுக்குதுங்க, குடல்லையே வைக்கிது. என்ன ஆகும்? பல்லுல ஒரு புள்ளி சக்கரை இருந்தா என்ன ஆகும்? பல் சொத்த வருதா இல்லையா? இந்த 200 கிராம் கார்போஹைட்ரேட் நம்ம பாக்டீரியாவுக்கு மிக அருமையான உணவாகி கேஸ் ப்ளோட்டிங், அப்படியே டாக்டர் முடியல டாக்டர் வயிறுலாம் இப்படி உப்புசமா இருக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துருதுங்க. பிளஸ் இவர் அதோட சேர்த்து இன்சுலின் எடுத்தாருனாக்க ஹைப்போகிளைசிமியா போயிடும், சக்கரை சாப்பிட்டா அது சரியாகுது. அகார்போஸ், வாக்லிபோஸ் சாப்பிடும் நண்பர்கள் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கை. இதுல மாஸ்டர் டச் எனப்படும் கடைசி மருந்து எதுங்க? ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? இன்சுலினை ஒரு டயாபெட்டிஸ் பேஷண்ட் கொடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? இன்சுலின் கொடுத்தா என்ன ஆகும்? இன்சுலின் லெவல் அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸ் அதிகம் தான் ஆகும். ஏதாவது இந்த நான் சொன்ன கதையில ஏதாவது ஒரு பாயிண்ட் பிடிக்க முடியுதுங்களா? ஏதாவது அர்த்தம் இருக்கா? Does it make any sense at all, this story? No sense. The treatment for diabetes in current world is nonsense. கார்பை நிறுத்துங்க. கார்புக்கு பதிலா கொழுப்பு சாப்பிடுங்க, நல்லா வயிறு ஃபுல்லாயிரும். கொஞ்சம் கொழுப்பு சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாயிரும். சுகர் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிரும். சுகர் குறைஞ்சாலே இன்சுலின் குறைஞ்சிரும். இன்சுலின் குறைஞ்சா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் பாலியோ. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி டாக்டர் ஹரிகரன் அவர்களே. அடுத்ததாக சங்கர் அவர்கள், குழுமத்தின் மூத்த உறுப்பினர். சிறப்பான மற்றும் அதிரடியான ஆலோசனையை எதிர்பார்க்கலாம் இவரிடமிருந்து. இவரின் பேலியோ பற்றிய வீடியோ குழுமத்தில் மிகவும் பிரபல்யம். பேலியோ மட்டுமல்லாமல் பல விஷயங்களில் இவரின் உரையாடல்களும் மற்றும் கட்டுரைகளும் இவரது பேச்சு திறமையும் எழுத்தும் திறமையை வெளிக்காட்டுகிறது. குழுவில் ஆலோசனை நல்குவதிலும் மற்றும் குழுவை மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி செல்வதிலும் இவருக்கு நிகர் இவரே. நம்முடைய உரையாற்றுமாறு அவரை உரிமையுடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். கோயம்புத்தூர் நான் சென்னையில் இருக்கேன். கோயம்புத்தூர் எங்களுக்கு ரொம்ப ஒரு பிரியப்பட்ட ஊர். அது எப்போ ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது அப்படின்னா, சென்னையில் வெள்ளம் வந்தப்போ. சீரியஸ்லி லாரி லாரியாக பொருள் வரும். அந்த அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மண்ணின் மைந்தனான செல்வன் அவர்கள் இந்த உணவு முறையை அவருடைய பிரச்சனைக்காக தேடினார். தீர்வு கிடைச்சது. இங்கிலீஷில் ஒரு 4 வார்த்தை எழுதி போது திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்கலாம். இல்லை தனக்குள்ளேயே வச்சுட்டு தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே அதை பகிர்ந்திருக்கலாம். எத்தனையோ கேலி கிண்டல் பிரச்சனைகளுக்கு இடையில் தொடர்ந்து தமிழில் முகநூலில் இதை பிரபலப்படுத்தினார். இதனால் பலனடைந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான நண்பர்கள். எங்களுக்கு யாருமே நாங்கள் முன்ன பின்ன சந்திச்சதே கிடையாது. இது முதல் கூட்டம், முதல் முறையாக நான் அவங்கள நான் பார்க்குறேன். அவரையும் நாங்கள் இப்போ தான் 4 வருஷம் கழிச்சு பார்க்குறோம். யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஒரு சாதாரண பொழுதுபோக்குக்கான ஒரு சமூக நெட்வொர்க்கை இந்த அளவுக்கு சமூக புரட்சியாக மாற்ற முடியும் என்று நிரூபித்த மனிதர் திரு செல்வன். டாக்டர் ஹரி இப்போ பேசினார்.
நீங்கள் ஒரு விஷயம் நினச்சி பார்க்கலாம். பெரிய டாக்டர்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க, இவங்க யார் 3 பேர் என்ன தான் டயட் கொடுத்துருந்தாலும் என்ன, நாங்கள் டாக்டர் இல்லைங்க, நாங்கள் சாதாரணமான உங்களை போன்ற மனிதர்கள், நோயிலிருந்து மீண்டவர்கள் என்று உங்களுக்கு தனிப்பட்டு காமிக்க தான் நாங்கள் மேலே உட்காந்துருக்கோமே தவிர்த்து we are not equal to doctors. தயவுசெய்து அதை புரிஞ்சுங்க. டாக்டர் ஹரி பேசும்போது சொன்னார், இவ்வளவு மாத்திரைகள் கொடுக்கிறார்கள் என்று அவர் அவருடைய இதை வச்சு சொன்னாங்க. கொடுக்குறோம், பிரச்சனை தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. உண்மை அதுதான். அதுக்கு காரணம் டாக்டர்கள் இல்லை. தொடர்ந்து அவர்கள் யோசித்து ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் என்னுடைய பேஷண்ட்டுக்கு ஒரு குடும்ப மருத்துவராக நான் இருக்கும் அந்த குடும்பத்திற்கு என்னால் ஏன் அந்த சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியவில்லை, அந்த குறைபாட்டை குணப்படுத்த முடியவில்லை என்று அவர்களும் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான விவரங்கள் கிடைப்பதில்லை. ஆராய்ச்சிகள் செய்வதற்கு நேரமில்லாத அளவுக்கு நோயாளிகள் வருகிறார்கள். டாக்டரும் ஒரு நோயாளியாக மாறுகிறார். டாக்டர் மட்டும் அவங்க படிச்சுட்டாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு டயபெட்டிக் இல்லையா? எத்தனை டாக்டர்கள் டயபெட்டிக்? நேற்று என்கிட்ட ஒரு டாக்டர் விஷயம் அமைச்சிருக்கார். கிரியேட்டின் 1.4, 280க்கு மேலே அவருக்கு சுகர். அவர் டாக்டர். அவருக்கு முன்னாடி சாமானிய மக்களெல்லாம் நாமெல்லாம் எங்கே? உடலை பகுத்தாய்ந்து என்ன பிரச்சனைகள் வருகிறது, என்ன தீர்வு, என்ன மருந்து எடுக்க வேண்டும் என்று தெரிந்த டாக்டருக்கே இவ்வளவு பிரச்சனை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன? அவங்கள குறை சொல்லி ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்களும் நானும் சாப்பிடுவதைத்தான் அவர்களும் சாப்பிட்றாங்க. அந்த சாப்பாட்டில் வரும் பிரச்சனை தான் இது. அதை பற்றித்தான் விரிவாக திரு செல்வன் அவர்கள் உங்களிடையே உரையாட போகிறார். அவர் உங்ககிட்ட பேசும்போது நான்வெஜ் சாப்பிடணும், கறி சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, அதுதான் உடலுக்கு நல்லது, அரிசி தவறு, இப்படிலாம் தான் சொல்லுவார். சைவம் தான் பழக்க வழக்கமாக இருந்து அதை தான் முன்னெடுப்பவராக நீங்கள் இருந்து அதுதான் மனசில் ரொம்ப நல்லது அப்படி நம்பிக்கை உள்ளவராக நீங்கள் இருந்தால், இவங்க என்ன வெறும் மாதிரி கறியாக சாப்பிட சொல்கிறாங்க, இதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்னா எங்கள் குரூப்பில் கறி சாப்பிடுவர்கள், முட்டை மட்டும் சாப்பிடுவர்கள், சைவம் சாப்பிடுவர்கள், அந்த சைவம் சாப்பிடுவர்களே அசைவர்கள் என்று சொல்லக்கூடிய நனி செய்வர்கள் எல்லோருக்குமான டயட் இருக்கிறது. அதனால் உங்களுடைய உணவு பழக்கம் எதுவாக இருந்தாலும் எங்கள் குழுமத்தில் உங்களுக்கான டயட், உங்களுக்கான சாப்பாட்டு வழிமுறைகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யாராவது சரி இவங்க ஏதாவது ஒரு லேகியம் வைப்பாங்க, பவுடர் வைப்பாங்க, மாத்திரை வைப்பாங்க, தாயத்தை கட்டுவாங்க, அது கட்டிட்டு நம்ம வெளில போனோன்னே நமக்கு டயபெட்டிக் சரியாக போயிடும், ஹார்ட் பிரச்சனை சரியாக போயிடும், தொந்தி குறைஞ்சிடும் அப்படின்னு நம்பி வந்திருந்தீங்கன்னா இல்லைங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்கள் சமையலறையிலிருந்து நீங்களே சமைத்து, உங்கள் ஆரோக்கியத்தை உங்களாலேயே உங்கள் கையாலே நீங்களே சமைத்து சாப்பிடக்கூடிய வழிமுறையை சொல்லித் தருவதுதான் எங்கள் குழுவின் நோக்கம். நாங்கள் எதுவும் விற்பனை செய்வதில்லை. நாங்கள் உண்டு ஆரோக்கியம் மீண்ட நல்ல உணவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதுதான் எங்கள் குழுவின் நோக்கமே தவிர்த்து நாங்கள் எதையும் விற்பனை செய்வதில்லை, எதையும் உங்களை வாங்கச் சொல்லி கட்டாயப்படுத்துவதில்லை. இப்படி சொல்லி இந்த உண்மையான உணவுகளை உண்டு ஆரோக்கியம் மீண்டவர்களால் தான் இந்த கூட்டமும் இந்த 50,000 உறுப்பினர்களை தாண்டிய எங்கள் குழுமமும் சாத்தியம். சரி, எங்கள் குழுமத்தின் இலக்கு என்ன? இப்போ செல்வன் முதல் முறையாக அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு. இப்போ 3 மாதத்துக்கு ஒரு முறை அவர் வர சொல்கிறதா, 6 மாதத்துக்கு ஒரு முறை வர சொல்கிறதா? இது பத்தாது, கொடிசியா இல்லை பெரிய எதனா நேரு ஸ்டேடியம் மாதிரி பெருசாக அரேஞ்ச் பண்ணி நிறைய பேர் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பேலியோ டயட்டுன்னு சொன்னோன்னா அது கூட்டமே வரக்கூடாதுங்க. எங்களுடைய ஆரோக்கியம் நல்வாழ்வு குழு இழுத்து மூடணும். நானும் திரு செல்வனும் திருநாவுக்கரசு எங்களோட அட்மின் டீம் நாங்கள்லாம் மொக்க போடுறதுக்கு ஃபேஸ்புக்கில் போனோம். அந்த அளவுக்கான ஒரு ஆரோக்கியம் நம் நாட்டில் மீள வேண்டும். நோயற்ற ஒரு சமூகம் மகிழ்ந்து இந்த நாட்டிலே இருக்க வேண்டிய நிலையைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோமே தவிர்த்து எங்களுக்கு நோயாளிகளின் கூட்டம் தேவையில்லை. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனால எங்களுடைய நோக்கம் அதுவல்ல. நாங்கள் திரும்ப திரும்ப செல்வன் அதான் சொல்லுவார், மருத்துவர்கள் தயவு செய்து இந்த டயட்டை கையில் எடுங்க, நீங்க பரிசோதனை பண்ணுங்க, உங்களுடைய